அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்குரிய வேத பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு உள்ள போயிடலாம். விட்டு காமிச்சுட்டேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கி மண்மக்களாக எங்களுக்கு மட்டமாய் நோக்கமாக இருந்து கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எங்களுக்கு ஜீவனையும் ஆண்டவரே இந்த சத்தியத்தையும் தந்த காப்பாற்றுகிறார்கள். உங்களது ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நாமத்தால் உங்களுடைய இந்த பூமியில கோடான கோடி மக்கள் வாழ்ந்திருந்தோம். ஒரு சில பிள்ளைகளாய் உண்மை குறித்து அறிகிற அறிவிலை வளர்வதற்கு அந்த ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு உந்துதலையும் விசுவாசத்தையுமே இந்த பிள்ளைகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் வந்திருக்கிற நோக்கம் பரிபூர்ணமாய் நிறைவேற்றதாக ஆண்டவரே இவர்களுக்கு செய்திறமை அறிவுப்படுத்தி கிறிஸ்து இந்த வல்லமையில் ஆவினால் நிரப்பி ஆண்டவரே தங்கள் ஜீவனை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக இந்த பரிசுத்த ஆவிக்குரிய மன்னாவை நல்லதென்று ருசித்து பார்க்கத்தக்கதான இவையெல்லாம் சுட்டி கொடுத்து இருக்கிற வழிநடத்தி தரப்பட்ட முடியாது சொல்லிக்கிறோம். ஆகவே இந்த பாடங்களை எடுத்திருக்கிற பிள்ளைகளையும் இந்த வல்லமையில் ஆவினால் நிரப்பி கிறிஸ்துவாய் பாதுகாத்து நீரே எல்லோருக்கும் மயங்கப்பட முடியாகவும் நீர் வெற்றி சிறக்கப்பட முடியாகவும் இந்த தாழ்மையான விண்ணப்பத்தை எங்கள் ஆண்டவரும் எங்கள் நினைப்பரும் எங்கள் போர்களுமா இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையிலிருந்து நாம் தான் வெளிப்படுகிறோம் என்று பார்க்கிறார்கள். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம பார்க்கறது பைபிளுடைய ஒரு ஓவர்வியூ பார்க்க போறோம். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட். இது ரெண்டு காரியத்தையும் எப்பொழுதுமே என்ன பண்றாருன்னா, நம்முடைய காட் அதை சேர்த்து தான் பேசுறாரு, அது பிரிக்கிறதே இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் படிக்கலாம், சில பேர் நியூ டெஸ்ட்மெண்ட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிப்பாங்க. நம்முடைய தேவன் என்ன பண்றது இல்லைன்னா ரெண்டுத்தையும் பிரிக்கிறதே கிடையாது. ஏன்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவரே பார்த்தீங்கன்னா நிறைய ரெஃபரன்ஸ் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் தான் எடுத்து கொடுப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னாலும் என்ன பண்ணுவார்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் தான் எடுத்து கொடுப்பார். அப்போ ஒரு ஒரு தேறின வேத பாரகன் எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. அப்புறம் மத்தேயுல 13:54 படிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் முதல் 52 படிங்க. பார்த்தது மாதிரி பைபிளுடைய அந்த ஓவர்வியூ பார்க்க போறோம். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட். ரெண்டுமே தான் என்ன பண்ணணும்னா நம்ம சேர்ந்து படிக்கும்போது தான் நம்முடைய கடவுளுடைய தேவனுடைய திட்டமானது முழுசா புரிய ஆரம்பிக்கும், இல்லைன்னா புரியாது. ஏன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல சொல்லப்பட்ட அந்த காரியங்கள்லாம் ஒரு ஷேடோஸ் மாதிரி, ஒரு நிழல் மாதிரி காமிச்சிட்டார். அப்போ பொருளை அப்பதான் கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், கொலேசியர்ல படிக்கலாம். கொலேசியர்ல 2ஆம் அதிகாரத்துல 16-17 படிக்கலாம். பண்டிகை நாளையும் ஆயத்தத்தையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் அதை குற்றப்பட்டார் என்றானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நேராயிருந்தது. பாத்தீங்களா? அப்ப இந்த இடத்துல ஒரு உதாரணமா ஒரு வசனம் காமிச்சிருக்காரு. இப்ப நீங்க படிச்ச அந்த காரியங்கள்லாம் எங்க இருக்குன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் தான் இருக்குது. போஜனம், பண்டிகை, இதெல்லாம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் தான் இருக்குது. அப்ப அதெல்லாம் ஒரு நிழலாக காமிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய திட்டங்கள் சொல்றாரு. அப்ப அதோடைய பொருள்லாம் யாரை பத்தினதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தினதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஏதாவது ஒரு நிழல் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு நிழலான காரியம் பைபிள். இப்போ நமக்கு புரியணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி, ஆடு ஒரு உதாரணம், அது நிழல். இப்ப பொருள் யாரா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லி தெரியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நிழல் பாத்தீங்கன்னா சிங்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூதராஜ சிங்கம் நம்முடைய ஆண்டவருக்கு அடையாளப்படுத்தப்பட்டது. இப்போ ஒரு மனிதர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவர் தான் அடையாளப்படுத்தி காமிப்பாங்க. இப்ப மோசை எடுத்துக்கோங்கல்ல, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி எலும்பு பண்ணுவேன்னு சொல்லும் போது அது நம்முடைய அடையாள கிறிஸ்து. ஏன்னா மோசை அவர்கள் ஒரு மத்தியஸ்தர், நம்முடைய ஆண்டவர் ஒரு மத்தியஸ்தர். அப்ப இப்படிதான் என்ன பண்ணணும், அந்த நிழலையும் பொருளையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம தேவனுடைய அந்த என்ன சொல்ல வராரு அப்படின்ற திட்டமானது நமக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்க ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல, பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க எந்த சம்பவம் எடுத்தாலுமே அதுல ஆண்டவரை பத்தின ஒரு திட்டமானது உள்ள இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த மாதிரி
இப்ப தாவீது ராஜா மிஸ்டேக் பண்ணிட்டாரு பத்சேபாள்கிட்ட, அப்ப அதுல என்ன ஆண்டரை பத்தின திட்டம் இருக்கும் இப்போ அப்படின்னு தோணும் நமக்குள்ள. அதுல இருக்குது, அதுலயும் ஆண்டோட திட்டம் இருக்குது. சோ இதுல என்ன பாத்தீங்கன்னா ஒரு 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 ஒழுக்கமான வாழ்க்கைக்கு உதாரணமா எடுத்து சொல்லுவாங்க எல்லாருமே, உலகத்துல சொல்லும்போது சொல்லுவாங்க. பட் நமக்கு அதை தாண்டி அதுக்கு மேல ஆண்டோடைய திட்டமானது உள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருக்குது. ஏன் அந்த மாதிரி அவர் பண்ணாரு, எதனால அப்படின்லாம் பாத்தீங்கன்னா நிறைய உண்மைகள் வந்து வெளியில காமிக்கப்பட்டிருக்கும். இப்ப சாலமன் ராஜா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நம்முடைய ஆண்டரை இயேசுக்கிறதுக்கு தான் ஒரு முன்னாடியலமா சாலமன் ராஜா இருக்கிறார். அப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு 1 to 10 ஒருத்தர்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்குன்னா இந்த 10 கேரக்டருமே ஆண்டருக்கு பொருந்தணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்ப சாலமன் ராஜா எடுத்துட்டீங்கன்னா அந்நிய ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணாருன்னா ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்லாம் இருக்கும். அப்ப அவருக்கு வந்து நிறைய மனைவிகள் மறுமனையாட்டிகள்லாம் இருந்தாங்கன்னு இருக்கும். இதெல்லாம் கூட என்ன பண்ண முடியும்னா ஆண்டரை பத்தி இதுல என்ன சொல்லுதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அதுல இருந்து. ஆனா சாலமன் ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா கடைசியில விக்கிரக வழிபாட்டுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா போயிட்டாரு. அது என்ன பண்ண முடியாது, ஆண்டருக்கு ஒப்பிட்டு அங்க பார்க்க முடியாது. அப்ப அதுல வேற ஏதோ திட்டம் வச்சிருப்பாரு. இது இல்லைன்னா வேற ஒரு காரியம் என்ன பண்ணிப்பாருன்னா உள்ள வச்சிருப்பாரு. சரி, வேற என்ன காரியம் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா சாலமன் ராஜா அங்க இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவத்தை மட்டும் யாருக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதிகமான ஞானம் பெற்றவர் சாலமன் ராஜா அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ ஒரு ராஜ்யபாரத்துக்குள்ள அவர் வந்து வைக்கப்பட்டிருந்தாரு அப்படின்னு தெரியுது. அந்த மாதிரி இன்னைக்கு உலகத்துல எல்லாரை விட அதிகமான ஞானங்கள் பெறக்கூடிய ஜனங்களாக இப்ப நம்ம இருக்கிறோம். சரிங்களா? ஒருவேளை நீங்க அதை பெற்றிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட நமக்கு தெரியலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்முடைய அழைப்பு என்னது? ராஜாக்கள் மாசாரியமாக. அப்ப அவர்கிட்ட இருந்த ஞானம் மாதிரியும் அவர் இருந்த தகுதிக்கு ஏற்ப ஒரு தகுதி நமக்குள்ள வரப்போக்கூடிய ஒரு காரியம் நமக்கு இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா உண்மையான தேவனை விட்டு வழி விலகி போகக்கூடிய சூழ்நிலை நமக்கும் வரும்ன்றது பாத்தீங்கன்னா அங்க ஒரு பாடமாக எடுத்துக்க முடியும். மற்றபடி சாலமன் ராஜா என்ன பண்ணாருன்னா ஆலயத்தை வந்து கட்டினாரு. இப்ப நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அந்த இடத்துல சாலமன் ராஜாவை நம்ம ஒப்பிட்டு எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம தான் யார்? இப்போ நம்ம தான் ஆலயமே. நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் சொல்லி நம்ம தான் ஆலயம். அப்ப நம்மளை கட்டுறது யாரா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இப்ப கட்டிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல சாலமன் ராஜா நம்முடைய ஆண்டவர் கடையிலமா வந்துடுவார். ஆலயன்றது நம்ம கடையிலமா வந்துடும். அப்ப அதுலயே நீங்க பார்க்கும்போது சாலமன் ராஜா எப்ப ஆலயம் கட்டினாரு, எப்ப பிரதிஷ்டை பண்ணாரு? அப்ப அதுவும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு காலங்களுக்கு என்ன ஆயிடும்னா அது ஒப்பிட்டு காமிக்கிற மாதிரி வேதாகம் காமிச்சிருக்கு நம்ம இந்த இடத்துல. இப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம் சொல்லி பார்க்கும்போது சாலமன் ராஜா நம்முடைய ஆண்டருக்கு வந்து ஒரு வகையில் அடையாளமா இருக்கிறார். சோ நீங்க சொல்லுங்க, எந்த வகையில சாலமன் ராஜா நம்முடைய ஆண்டருக்கு அடையாளமா இருக்கிறார்? ஞானவான், வெரி குட். ஒண்ணு. அப்புறம் ஐஸ்வர்யவான். ஓகே. நம்முடைய ஆண்ட இயேசு ஆக்சுவலா தரித்திரன் ஆயிட்டான்னு சொன்னாரு, சொல்லிருக்காரு. நீதி, ஆமா, நீதியா நியாய தீர்ப்பு பண்ணாரு அந்த இடத்துல அவரு. ஓகே. அப்பாவோட அப்ப அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம அப்பாவோட விருப்பத்தை நிறைவேற்றினாரு. ஓகே. ஆலயத்தை கட்டினாரு. அப்போ சாலமன் ராஜாவுடைய அரசாட்சின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து தான் தொடங்கி பெயர் சபை வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா சமாதானமா இருந்துச்சு, யுத்தமே இல்லாத ஒரு காலப்பகுதியா இருந்துச்சு. அந்த காலப்பகுதி மட்டும் அந்த இயேசுடைய 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பாத்தீங்கன்னா இசை வரக்கூடிய காலப்பகுதியா கூட அங்க இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து அவருடைய ராஜ்யபாரம் முழுக்க முழுக்க இருக்க போது, அப்ப அவருக்கு வந்து எதிரிகளே இருக்க போறது இல்லை. அந்த மாதிரி காரியங்களை என்ன பண்ண முடியும்னா ஒப்பிட்டு காமிக்க முடியும். ஆலயம் கட்டுறதுன்னு ஒரு கான்செப்ட் உள்ள வந்துட்டோம் அப்படின்னா சாலமன் ராஜா வந்து ஆலயம் கட்டின அந்த பகுதியை வந்து நம்ம எந்த காலப்பகுதி ஒப்பிட்டு காமிக்கலாம்? ஆலயம் கட்டுறது வேற, ஆலயத்தை பிரதிஷ்டை பண்றது வேற காலப்பகுதி. இப்ப ஆலயம் யாரு? நம்ம தான் ஆலயம். அப்ப நம்மளதான் அவர் கட்டுறாருன்னா எப்ப கட்டுறாரு அவரு? ஆலயம் நம்மனா நம்ம தான் அவருடைய சரீரமா மாற போறோம். நம்மள தயார்படுத்திட்டு இருக்காரு. எப்ப தயார்படுத்திட்டு இருக்காரு? இப்பதான். அப்ப இந்த காலப்பகுதி தான் ஆலயம் கட்டக்கூடிய காலப்பகுதி. அப்ப ஆலயத்துடைய பிரதிஷ்டைன்றது எப்போ? 1000 ஆண்டு அரசாட்சி இல்ல. அப்ப ஆலயத்துடைய பிரதிஷ்டை அப்படின்னா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆலயத்துல வந்து யாராவது ஜெபம் பண்ணாங்கன்னா பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அப்போ நம்ம மூலமா இந்த பிளெஸிங் என்ன பண்ண போறோம்? ஆசீர்வாதம் உலகத்துக்கு போகுது. உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுறதுன்னா அவங்க எங்கதான் வந்தாகணும்? இப்போ ஆலயத்தான் வந்தாகணும். இப்ப ஆலயம் யாரு? நம்ம கிட்ட வராம அவங்க பாவம் மன்னிக்கப்படாது. நம்ம யாரா இருப்போம் சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளா இருக்க மாட்டோம், நம்ம கிறிஸ்துவா இருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து மூலமா தான் பாவங்கள் மன்னிக்கப்படும், யார் மூலம் கிடையாது. இப்ப நம்ம தனியா இருக்க போறது இல்ல, நம்ம அவருடைய சரீரமா மாறிடுவோம்.
அவர் தலையா இருப்பார், நம்ம சரீரம் இருக்க போறோம், அவ்வளவுதானே. இப்படி முழுமையான கிறிஸ்துவா மாற போறோம் எல்லாருமே. அப்படிப்பட்ட ஒரு கட்டுதல் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இப்ப இந்த ஆலயத்துக்கு அவர் யாரு? தலையா இருக்காரு. அவர் தலை தான் அந்த ஆலயத்துக்கு, சரிங்களா? அப்போ அந்த தலை ரெடி ஆயிடுச்சு. இப்போ தலைக்கல் அவரு, மூளைக்கல் அவரு, அவர் ரெடி ஆயிட்டாரு. இப்ப நம்ம தான் இன்னும் ரெடி ஆகல. நம்ம வந்து ஜீவனுள்ள கற்கள். அப்ப நம்மளும் ரெடி ஆயிட்டோம்னா இந்த ஆலயம் வந்து முழுமை அடைஞ்சிடும். அப்படின்ற மாதிரி என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்ப மோசே அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் ஒரு மத்தியஸ்தர், நம்முடைய ஆண்டவர் வந்து ஒரு மத்தியஸ்தர் எடுத்துட்டோம். நம்ம மோசே அவர்கள் பூமியில வந்து சாந்த குலம் பண்ணவர், நம்முடைய ஆண்டவரும் சாந்த குலம் பண்ணவர். அதே அதுல மோசே எங்க போகல? அப்போ நம்முடைய அனைவருக்கு காணாந்தேசத்துக்கு போக மாட்டாரான்னு எடுத்துக்க முடியும் பாத்தீங்கன்னா எடுத்துக்க முடியாது. அந்த இடத்துல மோசே அவர்கள் யாருக்கு அடையாளமா மாறிடுவாரு? தேவன் மீது கடைசி வரைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையை காமிக்க முடியாம இழந்து போறாங்க பாத்தீங்களா சில பேர், அவங்களுக்கு அடையாளமா மாறிடுவாங்க. ஏன்னா அவர் வந்து அவசரப்பட்டு என்ன பண்றாருன்னா அந்த கண்மையில் அடிக்கிறதும் நாங்க உங்களுக்கு தண்ணி கொடுப்போம்னு சொல்ல விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. விசுவாசத்துல அவர் பலவீனமா காணப்பட்டார் கடைசி நேரத்துல அவர். அதனால என்ன பண்ண முடியல, அங்க போக முடியாதுன்னு அவர் சொல்லிட்டார். இப்ப நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ விசுவாசத்துல நம்ம பலவீனம் ஆயிட்டாருன்னா எங்க போக முடியாது, நம்மளா இப்போ காணான்களே போக முடியாது. அப்போ விசுவாசத்துடைய அஸ்திபரமே யாருதான்? நம்முடைய ஆண்டவருக்கு விசுவாசத்தை துவக்குறவர் தான், முடிக்கிறவர் தான். அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறோம். அந்த மாதிரி மோசே அவர்களும் இந்த மாதிரி ஒரு அடையாளத்துல என்ன பண்ணுவார்னா வந்துருவாருன்றது நமக்கு தெரியுது. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு கேரக்டர் எடுத்துக்கிட்டாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டருக்கு தான் முதல்ல அந்த அப்ளை ஆகி அதுக்கப்புறமா நமக்கு என்ன பண்ணணும்னா அது வர ஆரம்பிக்கும். இப்போ யோசேப் எடுத்துட்டீங்கன்னா கூட நம்முடைய இயேசுக்கு என்ன பண்ணுவார்னா அடையாளமா வருவார். அது மாதிரி எல்லா கேரக்டருமே. அப்போ பைபிளோட ஒவ்வொரு வியூ நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல எல்லாமே நெல்லான காரியங்கள். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வெண்கல சர்பத்தை தூக்கி உயர்த்தி வச்சாங்க இல்லையா, அது என்ன அடையாளம்? அது வெண்கல சர்பம். அப்போ அது எதுக்கு அடையாளமா இருக்குது? அதுல என்ன இருந்துச்சு? அங்க வெண்கல அந்த இதுல போல் என்ன இருந்துச்சு? பாம்பு வச்சிருந்தாங்க. இப்ப இதே போலதான் மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேணும்ன்றத புதிய ஏற்பாட்டுல அவர் சொன்னார். இப்போ அப்ப நம்முடைய அடையசுக்கிறது தான் சிலுவை அறையப்பட்டிருந்தாரு. அங்க இடத்துல வெண்கல இதுல என்ன இருந்துச்சு? அந்த போல்ல சர்பம் இருந்துச்சு. அப்ப நம்முடைய அடையசுக்கிறது சர்பத்துக்கு அடையலாமா? போ பாவத்துக்கு அடையலாமா? அப்ப என்ன அடையாளம் வரும் அதுல பாருங்க. வசந்த படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட புரிய ஆரம்பிக்கும். படிங்க யோவான்ல 3ஆம் அதிகாரத்துல 13 படிங்க. என்ன ஆகும்? சோ சர்வமானது வனாந்திரத்துல உயர்த்தப்பட்டது போல அப்படின்னா அப்ப வனாந்திரத்துக்கு தான் போய் பார்க்கணும். இப்போ என்னாகமத்துல 21 6 அப்புறம் 9 படிங்க. அப்படியே என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். பாத்தீங்களா? இப்ப கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சிருச்சு, ஜனங்கள்லாம் செத்துட்டாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது மோசே அவங்க போய் பேசுறாங்க. கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே 7ஆம் வசனம். அதனால் ஜனங்கள் மோசேயிடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கு விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்களை எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். பாத்தீங்களா? அப்போ அந்த அந்த வெண்கல அந்த பில்லர்ல பாத்தீங்கன்னா அந்த போல்ல வந்து இப்ப சர்பம் தான் அங்க இருக்குது. இப்ப நம்முடைய ஆண்டவர் அப்படியே ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அவரு சிலுவை மரத்துல அவர் இருக்கிறார். இங்க சிலுவை மரம், அங்க வெண்கல போல் அங்க இருக்குது. அங்க வந்து சர்வம் இருக்குது, இங்க நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? இப்போ ஒப்பிட்டு அமைப்பீங்க. அவரே ஒப்பிட்டு காமிச்சிட்டார். சர்வமான வனாந்திரம் உயர்த்தப்பட்டது போலன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஓகே. இப்ப அவரு யோவான்ல சொல்லும்போது என்ன சொன்னாரு? படிங்க மறுபடியும். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சர்ப்பமானது
மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல பாருங்க, சர்வமானது மோசையினால வனாந்தரத்துல உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். பாருங்க, வனாந்தரத்துல வந்து இந்த இடத்துல அந்த வெண்கல்ல வந்து ஒரு அந்த பில்லர் தூண் இல்லைன்னா போல் அங்க வச்சிருக்கிறாங்க. இதுலதான் அந்த சர்வமானது இங்க இருக்குது. இப்ப நீங்க இதை பாருங்க, என்ன ஆயிடுவீங்க? இப்போ குணமாயிடுவீங்க, அவ்வளவுதானே. இது அப்படியே இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா இவரை பார்த்தா குணமாயிடுவீங்கன்னு அர்த்தம். ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, இங்க இருக்கிறது ஆண்டவர், இங்க இருக்கிறது சர்ப்பம். சர்ப்பத்தை பார்த்தா குணமாயிடுவீங்கன்னு சொல்லிட்டாரு அவர் தான். இப்ப சாத்தானை பார்த்தா குணமாயிடுமா இப்ப நம்ம? அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி கம்பேர் பண்ணி காமிப்பீங்க? இப்படி என்ன பண்றோம்னா, ஆண்டரை பத்தி தேடணும். அதனாலதான் வசனமே கொடுத்த தேடுங்கள் கண்டடைவீர்கள். நம்ம யாருமே தேடல. தேடும்போது எப்படி தேடணும்னா இப்படிதான் தேடணும். சர்பத்தை பார்த்தா பழிச்சுப்பாங்கல்ல, அப்ப சாத்தானை பார்த்தா பழிச்சுப்பாங்களா? இல்ல. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் தான் அடையாளமா காமிக்கப்படுறது. அப்ப ஆண்டவருக்கும் இந்த பாம்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியணும் நம்ம. எப்படிதான் குணமாயிட்டாங்களா அங்க? அப்ப இங்க இப்ப சாத்தானை பார்த்து குணமாயிடுவாங்க ஒரு கேள்வி வந்து யாராவது கேட்டா என்ன பண்ணுவீங்க? இப்போ அதெல்லாம் தான் ஆண்டவரை நேசிக்கூடிய நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய, நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய காரியங்கள். அது பதில் அங்கேயே இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். படிக்க படிக்க தெரியலன்னா நம்ம இன்னைக்கு பாடத்துல நம்ம கவனிப்போம். சோ இந்த மாதிரி ஆண்டவரை பத்தின அதிகமான வாஞ்சையானது நமக்கு தேவை. அப்போ பழைய ஏற்பாட்டு கால புஸ்தகங்கள்ல கட்டாயம் படிக்கணும். அது எல்லாமே ஆண்டவரை பத்தின உண்மை என்ன பண்ணுதுன்னா அது வெளியில காமிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை சொல்றாரு. அப்போ இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டும் நியூ டெஸ்ட்மெண்ட்டும் தேவன் எங்கேயுமே என்ன பண்ணலன்னா அது பிரிக்கவே இல்லை. இப்ப படிச்சு பாருங்க, மத்திய 13:52 படிச்சு பாருங்க. 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியா பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதவாரன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றார். பாத்தீங்களா? சோ இது வந்து உதாரணமா ஒரு வசனத்துக்கு அமைச்சிருக்காரு. புதியவைகளிலிருந்தும் பழையவைகளிலிருந்தும் சொல்லியிருக்காரு. அப்ப புதிய நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு எடுத்துக்கலாம். அப்ப அதுல இருந்து தான் எடுத்து கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்பதான் என்ன பண்ண முடியும்னா தேவனுடைய திட்டங்களுடைய முழுமையான ஒரு அறிவானது கிடைக்க ஆரம்பிக்கும். நமக்கு எல்லாம் கிடைக்காது. சோ அப்போ முழுமையான அறிவுன்னு சொல்லும் போது பழைய ஏற்பாடு நிச்சயமா படிச்சுதான் ஆகணும். இப்ப நம்ம இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஆபிரகாம் இருந்தாரு, ஈசாக்கு இருந்தாரு. அப்ப ஈசாக்கு வந்து பலியா செலுத்தப்பட்டாரு இந்த இடத்துலன்னு சொல்லி நம்ம கவனிக்கும் போது ஈசாக்கு யாரு கிடையாலும் இப்படிதான் கம்பேர் ஆகுது. பாத்தீங்களா? இப்படி இப்படி மாறி மாறி வருது. அப்போ அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அறிவு நமக்கு நிறைய இருக்கணும், கட்டாயமா இருக்கணும். அப்பதான் ஆண்டரை பத்தினா முழுமையான அறிவுகளை போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. இப்ப ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல நீங்க எந்தெந்த சம்பவங்கள்லாம் அதிகமா படிச்சிருப்பீங்க? எல்லா சம்பவம் ஆண்டரை பத்தி தான் சொல்லணும். எந்தெந்த சம்பவம் அதிகம் படிச்சிருப்பீங்க? யோசேப்பு கல்யாணம், ஈசாக்கு, தாவீது, கோலியாத். என்ன 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 சொல்லுவீங்க அதை வச்சு? நீங்க தாவீது வச்சு என்ன சொல்லுவீங்க? கோலியாத் வச்சு என்ன சொல்லுவீங்க? கம்பாரிசன், நிழல் பொருள் கம்பேர் பண்ணி தான் உண்மையை எடுக்க முடியும் வெளியில. இப்போ கோலியாத்தை சாகடிச்சிட்டாரு தாவீது ராஜா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் எத்தனை குலங்கள் வச்சிருந்தாரு? அவரு வச்சிருந்தாரு. இப்ப எத்தனை எடுத்தாரு? அவரு ஒண்ணுதான் எடுத்தாரு. இப்ப எப்படி நம்ம ஆர்டர் கம்பேர் பண்ணுவீங்க? பாத்து நீங்க இதுதான் கம்பேர் பண்ணணும். 5 காயினா? 5 காயங்களா? எங்க அடிச்சாங்க? 5 தழும்புகளால குணமாக இருக்குது. 5 காயம் எங்க இருக்குது? ஓ, 2 கையில 2 கால்ல. அப்ப ஓகே, 2 4 ஆச்சு. இன்னொன்னு எங்க இருக்கு? விழா எலும்புலா? அப்ப வேற எங்கேயுமே அடிக்கலையா அவரை? வேற எங்கேயுமே அடிக்கலையா அவரை? இந்த மாதிரிதான் கதை சொல்லிதான் எல்லாம் ஏமாந்தாங்க பிரதர். இந்த கதையெல்லாம் நீங்க நம்பவே கூடாது எங்கேயுமே நீங்க. அப்ப 5 காயம் தானே இருக்குன்னு நான் கேட்பேன். இப்போ நான் அவருக்கு வந்து 50 காயம் இருக்கு நிரூபிச்சா என்ன பண்ணுவீங்க? இப்போ உடம்பு ஃபுல்லா ஒரு காயம் தானே. அப்புறம் நம்ம அப்படி யோசிக்கணும், ஆமா இவ்வளவு காயம் இருக்குன்னு யோசிப்பீங்க. அப்ப ஆண்டரை பத்தி சொல்லணும்னா கரெக்டா இருக்கணும், துல்லியமா இருக்கணும். அப்ப எப்படி இந்த இது கம்பேர் பண்ணுவீங்க?
அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லலையா? அது சொல்லல சொல்லல. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேல வந்து பின்னாடி உட்காந்துக்காரு உங்களுக்கு எடுத்தார் கிளாஸ். தினேஷ் பேர் சொல்லுவார் உங்களுக்கு இது என்னன்னு சொல்லுவார். கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, மறக்காம இருக்கிட்ட அன்னைக்கு சொன்னாரே எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கம்பேரிஷன் வந்து பார்க்கும் பொழுதுதான் ஆண்டவர் இவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்யறாரா, இவ்வளவு ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப கோலியாத்தை யாருக்கு கம்பேர் பண்ணுவீங்க நீங்க? சாத்தானுக்கு. சாத்தான் எப்படி சாகடிப்பீங்க? இப்போ சாகடிக்கிறேன்னு சொன்னாவே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். இப்போ உங்களுக்கு என்ன சாகடிக்கிறாலும் நீங்க பெரியாரா நீங்க அப்படின்னு பிரச்சனை வந்துடும். இப்போ எப்படி சாகடிப்பீங்க சாத்தான? உங்ககிட்ட 5 கல் கொடுக்கப்பட்டிருக்குது, ஒரு கல் தான் யூஸ் பண்ணணும், ஒரு கல் அவன் சாகணும், என்ன பண்ணுவீங்க இப்போ? அப்படி இல்ல ஜபமா வசனமா? அவனும் வசனம் கொடுப்பான் உங்களுக்கு. இப்போ சாதாரண வசனம் கொடுத்துருவான். ஒண்ணுமே பண்ண முடியாது சாத்தான. ஆனா சாகணும், செத்துட்டான், அது முடிஞ்சிருச்சு. அங்க நிழல்ல காமிச்சிட்டாங்க, பொருள் அந்த மாதிரி ஆகணும்ல, அதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு தெரியும். கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்னா கண்டுபிடிச்சுன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அப்ப ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல நீங்க எந்த கேரக்டர் எடுத்தாலுமே ஆண்டவரை பத்தின மகத்துவங்கள் வெளியில வராம என்ன பண்ணாதுன்னா அது சும்மாவே நிக்காது அந்த வசனங்கள் ஃபுல்லாவே. சரிங்களா? இந்த பைபிள் வந்து நமக்கு எவ்வளவு நல்லா வச்சுப்போம். ஏறக்குறைய 2000 வருஷம் ஆச்சு. ஏறக்குறைய 2000 வருஷம் அப்படின்னா எத்தனை நூற்றாண்டு ஆயிடுச்சு? 20 நூற்றாண்டு ஆயிடுச்சு. வெரி குட். டீச்சரா நீங்க? தெரியுமா? எல்லாருமே டீச்சர் தானா? அப்ப டீச்சருக்கு தெரியாத கேள்வியே கேட்கிறேன் நான். 20 நூற்றாண்டு ஆயிடுச்சு இப்போ. சரிங்களா? இந்த வசனங்கள்லாம் யாருது? இதெல்லாம் வந்து தேவனுடைய வார்த்தைகள். நீங்க சொன்னதுதான் கரெக்ட். இப்போ சரிங்களா? இப்போ இது தேவனுடைய வார்த்தைகளா இருக்கும்போது இதுல யாரை பத்தி முழுக்க முழுக்க சொல்லப்பட்டிருக்கு வசனத்துக்குள்ள? அப்போ நம்முடைய இயேசுகிறிஸ்துவை பத்தின இவ்வளவு பெரிய உண்மைகளை தேவனுடைய வார்த்தைகள் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த நம்ம இப்ப இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டுல நம்ம இருக்கிறோம். 21st செஞ்சுரியில நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த ஏறக்குறைய 21 நூற்றாண்டுகளாக பாத்தீங்கன்னா ஆண்டவரை பத்தின அந்த உண்மைகள் மறையாம இருக்குன்னா என்ன காரணம்னா இந்த வசனம் தான் அதுக்கு காரணம். நீங்க வேற எந்த புஸ்தகத்தை எழுதி வச்சாலுமே அது மறைஞ்சிடும். நம்ம இருதயத்தில் எழுதி வச்சாலே அது போயிடும். அது இப்ப நான் படிச்சு போற மறந்துடுவீங்க நாளைக்கு. ஆனா அந்த வசனம் மட்டும் நம்முடைய ஆண்டவரோட உயிரை பாதுகாக்குது. நீங்க எப்ப படிச்சாலுமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுற மாதிரியா இருக்கும். அவ்வளவு பவர்ஃபுல் இந்த வசனம். அப்ப இந்த வசனத்துடைய இவ்வளவு மேன்மைகள்லாம் தெரியாம நம்ம பைபிள் படிக்கவே கூடாது, பிரசங்கமும் பண்ணவும் கூடாது. இது எல்லாமே நமக்கு தெரியணும். சரிங்களா? டைம் இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சா? ஓகே. அப்போ பிசாஸ் வந்து எப்படிப்பட்ட ஒரு சிங்கம் சொல்லி பாத்தீங்கன்னா 1 பேதுரு 5:8 படிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் படிக்கட்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாத்தீங்களா எப்படி இருக்காங்களா? கர்ஜிக்கிற சிங்கம் போல, கர்ஜிக்கிற சிங்கம் போல. சிங்கம் போல அப்படின்றாரு. இப்போ அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா சிங்கத்தினுடைய ஏதோ ஒரு குணாதிசயத்தை இங்க வந்து எடுத்து காமிக்கிறார். அப்ப கர்ஜிக்கிற சிங்கம் போல அப்படின்னா சிங்கம் கர்ஜிக்குது, அது என்ன பண்ணாது? இப்போ சிங்கம் கர்ஜிக்கிறதுல எல்லாரும் பயந்துருவாங்க, அடிக்கிறதுல செகண்டரி தான். இப்போ சிங்கம் கத்துறதுல பயந்துருவாங்க. அவ்வளவு சவுண்ட் பிரஷர் அதுக்கு அதிகமா இருக்கும். சிங்கம் கர்ஜிக்கும் போது பக்கத்துல இருந்தா நமக்கு என்ன ஆயிடும்? மயக்கடிச்சு கீழே வந்துருவாங்க. ஆமா, நம்மளுடைய வந்து ஸ்பைனல் கார்டு எல்லாம் உடைஞ்சிரும்.
காதுல சவுண்ட் எல்லாமே போயிடும். அவ்வளவு பவர். மேக்சிமம் ஒரு மியூசிக் போட்டா நம்ம எவ்வளவு வந்து டெசிபிள்ஸ் சவுண்ட் நம்ம ரிசீவ் பண்ண முடியும் நமக்கு தெரியும். இது வந்து அதோட ட்ரிபிளா இருக்கும். ஃபுல்லா அப்படியே கிழிஞ்சிடும் காது எல்லாமே. அப்போ கர்ஜிக்கிற சிங்கம் போல என்ன அர்த்தம்னா, சாத்தான் வந்து அவனுடைய தந்திரங்களாலே என்ன பண்ணுவான், நம்ம பயமுறுத்துவான். அடிக்க மாட்டான் நம்மள அவ்வளவு சீக்கிரத்துல. அவன் தந்திரங்களாலே பயமுறுத்துவான். ஆனா யூதராஜ சிங்கம் வந்தீங்க அப்படி கிடையாது. சரிங்களா? வெளிப்படத்துல 5:5 படிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். பாத்தீங்களா? அப்ப இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவரை டைரக்டா பாத்தீங்கன்னா யூதா கோத்திரத்து சிங்கம்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா பவர்ஃபுல். நம்முடைய ஆண்டவர் பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல். அவரை ஜெயிக்க முடியாது. இப்போ சிங்கத்தை போல இல்லை, அவர் ஏதோ சிங்கமே அவர் தான். இப்போ ஜெயிக்க முடியாது அவரை. ஏன் அவரை ஜெயிக்க முடியாது? ஏன் அவரை ஜெயிக்க முடியாது? அவரா? இப்ப செத்து போனது யார்? அப்போ சாதாரண கரெக்ட். அப்ப செத்து போனது யார்? அப்போ ஓகே, பைபிள்ல இருந்துச்சுன்னா நான் இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அவ்வளவுதான். இல்ல. சரி, அப்போ என்ன சொன்ன? இப்ப உங்களுக்கு கேள்வி, இப்போ ஏன் அவரை வந்து ஜெயிக்க முடியாது? அவரை ஏன் ஜெயிக்க முடியாதுன்னு தான் கொஸ்டின். இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவா ட்ரை பண்ணி சொல்லுங்க. ஓரளவுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க. அதனால கிடையாது. ஆக்சுவலா அவரை ஏன் ஜெயிக்க முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஜெயிச்சதுனால அவரை ஜெயிக்க முடியாது. சொல்லுங்க, புரியுதா? அவர் ஜெயிச்சிருக்காரு லைஃப, அதனால அவரை ஜெயிக்க முடியாது. அப்போ நம்முடைய அடைசுக்கிறதுக்கு சகல காரியத்தையும் பிதாவானவர் கொடுத்தாரு. அப்புறம் வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிச்சு காமிச்சார். அதனால அவர் ஜெயிக்க முடியாது. அது வசனமே அப்படிதான் சொல்ல பாருங்க. வெளிப்படத்துல 1:5 என்ன படிங்க? 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5 உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டு, புஸ்தகத்தை திறக்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பார்க்கிறவனாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். பாத்தீங்களா? அவரு ஜெயிச்சிருக்கிறார். அவரு அதனால அவர் ஜெயிக்க முடியாது. அப்ப நாமளும் வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில நடந்து ஜெயிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளே யாரும் ஜெயிக்க முடியாது. பிசாசு ஜெயிக்க முடியாது நம்மளால. அது நம்ம ஜெயிக்க முடியும். பிசாசு நம்மள ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். பிசாசு நம்ம எப்படி ஜெயிக்கிறது? பிசாசு கூட நல்லா பழகுனீங்களா தெரியும். ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு தெரியும். நான் ஏன் வந்து பிசாசு ஜெயிக்கிறது இவ்வளவு கஷ்டம்னு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம பிசாசு கூட இருக்கிறோமா இல்லையானே தெரியாது முதல்ல. அதுதான் அவனுடைய வலிமை. நம்ம பிசாசு கூட இருக்கிறோமா இல்லைன்னா நமக்கு தெரியாது. இப்ப நீங்க பிசாசு கூட இருக்கீங்க, யாரு கூட இருக்கீங்க கேட்டாதான் சொல்லுவீங்க. இப்போ நாங்க எல்லாம் எங்க கூட பிசாசு கூட, அவன் தான் எங்க கூட இருக்கிறான் அப்படி கூட சொல்லலாம். சோ
இப்ப யாருடைய மனசு ஒத்துக்காது இல்ல, பிசாசு கூட தான் அங்க இருக்கிறோம் அப்படின்னா யார் ஒத்து பார்த்துக்கு? அதுதான் பவுல் சொன்னாங்கல்ல, அவனுடைய தந்திரங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது, அவன் நம்மளை எப்படி கட்டி வச்சுக்கானு நமக்கு தெரியாது முதல்ல. இப்ப நீங்க நம்புறீங்க, பைபிள் நம்புறீங்க, இப்ப இந்த ஸ்டடி எடுக்க போற நீங்க அதையும் நம்புவீங்க, சரிங்களா? இப்ப அவன் தான் சொல்றான் சத்தியத்தை, உங்களுக்கு எப்படி தெரியும் bro? புரியுதா? அதெல்லாம் வேத வாக்கியங்களை நீ ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுதுதான் அது ஆண்டோடைய திட்டத்துக்கு இசையா வரும் பொழுது அது உண்மைகளை வெளியே காமிக்க ஆரம்பிச்சோம். அப்ப பிசாசன் என்ன சொல்ல மாட்டான், எப்பவுமே உண்மையை சொல்ல மாட்டான் வெளியில. அப்படின்றத விட உண்மையை எப்படி சொல்லுவான் அவன்? உண்மையை சொல்ல மாட்டான்றதை விட உண்மையை சொல்லுவான். உண்மையை எப்படி சொல்லுவான்? எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, அறகுறை, ஹாஃப் ட்ரூத் சாத்தானை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டார்டிங்ல உண்மை சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவர் பேசுறது உண்மையா இருக்கு போல நம்பிடுவாங்க. முழுசா முடிக்கும் போது தான் உண்மையா பொய்யான்னு தெரியும். ஏன்னா ஏதேன் தோட்டத்துல இதுதான் அவனுடைய மெத்தடு. பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை உணர்ந்து படிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சத்தமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாத்தீங்களா, தேவன் சொன்னது உண்டோ? ஆமா, அது உண்மைதானே, தேவன் தானே சொன்னாரு. ஆனா சாத்தா செத்துருன்னு சொல்லவே இல்லையா? அவன் தான் சாத்தான் சொல்லவே இல்லை. அது அவர் சொன்னார்ல, தேவன் சொன்னார்ல, சாத்தா செத்துருன்னு சொன்னார்ல. ஆனா இவன் என்ன பண்ணா, அது சொல்லவே இல்லை. அது அப்ப என்ன பண்ணிட்டான், ஸ்டார்டிங்ல உண்மை சொல்ற மாதிரி சொன்னான்னா, அதனாலதான் நம்ம நம்பிட்டாங்க, ஏவாள் நம்பிட்டாங்க. அந்த ஏவாளா நீங்க யாரும் இருக்கக்கூடாது, நாங்களும் இருக்கக்கூடாது. முழுசா சொல்லுங்க பிரதர், என்ன உண்மைன்னு சொல்லுங்க. பாதி சொல்லிட்டு நம்புறதுக்கு நாங்க இப்போ சாதாரண மக்கள் கிடையாது, இந்த மாதிரி நீங்க இருக்கணும். புரியுதுங்களா? நிறைய காரியங்கள் இருக்கு, நம்ம கத்துக்கலாம்.